நம்மள நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்ச நாளா கத்தாருக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் போய்கிட்டு இருக்கிற இந்த டீலை தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார்கிட்ட இருந்து செகண்ட் ஹேண்டில் மிராஜ் 2005 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானங்களை வாங்கலான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இந்த டீல் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இந்த கத்தார் அப்படின்ற நாடு விமானங்களை மட்டும் தராமல் விமானங்கள் கூடயே சில மிசைல்ஸ் அது கூடவே சில என்ஜின்ஸை நமக்கு தரப்போகிறாங்க. இந்த போர் விமானங்களோட ஏர்ஃப்ரேமில் 30% தான் லைஃப் இருக்குது. இப்போ இந்தியாவில் இந்த மிராஜ் 2000 கம்பேர் பண்ணுறப்ப பல மடங்கு அட்வான்ஸ்டான தேஜஸ்ன்ற போர் விமானம் இருக்குது. இந்த தேஜஸ்ன்ற போர் விமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் மிராஜை வாங்கணும்? அண்ட் அதே சமயம் ஒரு செகண்ட் ஹேண்ட் போர் விமானம், அதாவது இதே போர் விமானத்தை 2005 நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த போர் விமானத்தோட விலை 60 மில்லியனாக இருந்துச்சு. ஆனால் இப்போது 59 58 மில்லியனாக இருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகியும் இந்த போர் விமானத்தோட விலை அப்படின்றது 1.5 மில்லியன் 2 மில்லியன் தான் குறைஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் இந்த விமானத்தோட விலை இவ்வளவு அதிகமாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ அதிகமாக நம்ம கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்திய விமானப்படையை பற்றின ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே 4வது சக்தி வாய்ந்த விமானப்படை அப்படின்னு அழைக்கப்படுறது தான் இந்தியாவோட விமானப்படை. ஆனால் இந்த விமானப்படை அதோட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஐஏஎஃப்பை பொறுத்த வரைக்கும் 2 எதிரிகளுக்கும் தலா இத்தனை போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எண்ணிக்கை வைத்திருக்கோம். அந்த எண்ணிக்கையை நம்ம இதுவரைக்கும் பூர்த்தி செய்யலை. கிட்டத்தட்ட 10லேருந்து 12 ஸ்குவாட்ரன் நமக்கு கம்மியாக இருக்குது. ஒரு ஸ்குவாட்ரன் அப்படின்றது 16லேருந்து 18 போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லலாம். 12லேருந்து 11 ஸ்குவாட்ரன் நமக்கு இப்போதைக்கு கம்மியாக இருக்குது. மொத்தம் வந்து நமக்கு தேவைப்படுறது 41 ஸ்குவாட்ரன், 2 எதிரிகளையும் நம்ம ஈக்குவலாக கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஹைடெக் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையில் சுக்காய் Su-30 MKIs இருக்குது, ரஃபேல் ரக போர் விமானங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்டு, எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னு சொல்லி ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஹைடெக்காக இருக்குது. ஆனால் அதே சமயம் சில இந்திய விமானப்படைகளோட விமானங்கள் ரொம்ப பழசாகவும் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் MiG-21 பைசன், அப்புறம் ஜாகுவார், கடைசியாக மிராஜ் 2000. இந்த மிராஜ் 2000, MiG-21 பைசன் ரக போர் விமானங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடியே ரிட்டையர் பண்ணியிருக்கணும். ஆனால் ஏன் ரிட்டையர் பண்ணாமல் நம்ம இப்போவும் பயன்பாட்டில் வச்சுருக்கோம்னா அதற்கான ஆன்சர் நம்மக்கிட்ட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் கரெக்டாக இல்லை, கம்மியாக இருக்குது. இந்த எண்ணிக்கை அப்படின்றத நம்ம ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் பழைய விமானங்களை நம்ம வெளியே தள்ள முடியும். ஆனால் இந்த MiG-21 பைசனை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதோட ஆப்ரேஷன் லைஃபாக பிளான் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2028 நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு 25லேயே எல்லா விமானங்களையும் ரிட்டையர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு முடிவு எடுத்திருப்போம். அது கடந்த வருடம் தான் நடந்துச்சு. அதற்கான முக்கியமான காரணம் MiG-21 பைசன்ன்றது ரொம்ப பழசாகி ஏர்ஃப்ரேம் ரொம்ப வீக்காகி அதனால் நிறைய ஆக்சிடென்ட் நடந்து நிறைய விமானங்களை நம்ம இழந்ததுனால வேறு வழி இல்லாமல் இதை தூக்கி போடுறோம். இப்போது ஏற்கனவே கம்மியாகிக்கிட்டு இருக்குது. இதில் சடனாக அன்பிளான்டாக MiG-21 பைசனையும் நம்ம விமானப்படையிலேருந்து தூக்கணும் அப்படின்றப்ப இன்னமுமே கம்மியாகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போது இதனால தான் இந்திய விமானப்படை என்ன பண்ணுறாங்க, உடனடியாக நம்ம மிராஜ் 2000 வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விமானங்களுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது செகண்ட் ஹேண்டில் நம்ம போர் விமானங்களை வாங்கணுமா அப்படின்ற கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். செகண்ட் ஹேண்டில் நம்ம போர் விமானங்கள் வாங்குறது அப்படின்றது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட மிராஜ் 2000 போர் விமானத்தை நம்மளோட விமானப்படையில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்குன்னு தனியாக இண்டக்ஷன் வச்சு நம்ம நடத்தணுன்ற அவசியம் கிடையாது. ட்ரைனிங்கிறது நம்ம தனியாக நடத்தணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸ்பேர்ஸில் இருந்து அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டீலை வந்து பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னா உடனடியாக நம்ம இந்த விமானங்களை நம்மளோட விமானப்படையில் இண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்லைக் புது விமானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீலே வந்து பல வருடங்கள் போகும். MRF எல்லாம் எத்தனை வருஷமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த டீல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் வந்து அந்த விமானத்தை உருவாக்கி நமக்கு தரதுக்கெலாம் பல வருஷங்கள் ஆயிரும். ஸோ செகண்ட் ஹேண்டில் நம்ம விமானங்கள் வாங்கணும் அப்படின்னா அதோட மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு டக்குன்னு அந்த விமானங்கள் நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த விமானத்தோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வரலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நிறையவே விஷயங்கள் இருக்குது கன்சிடர் பண்ண வேண்டியது. கத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் அவங்க ஒரு விமானத்தை 58லேருந்து 59 மில்லியனுக்கு சேல் பண்ண போகிறாங்க. இந்த 59 மில்லியனில் நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராஜ் 2005 அப்படின்னு சொல்லக்கூடிய மிராஜ் 2000 அப்புறம் 5 அப்படின்றது அது ஒரு ஸ்டாண்டர்டு. ஸோ இந்த விமானம் நமக்கு கிடைக்க போகுது. இது கூடுதலாக இந்த விமானங்களில் சில ஏவுகணைகளையும் அவங்க தருவாங்க. அதுக்கு கூடுதலாக சில ஸ்பேர் என்ஜின்ஸையும் நமக்கு தரப்போகிறாங்க இந்த விமானங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. மொத்தம் 12 விமானங்களை நம்ம பேசியிருக்கோம்.
இந்த விலை அப்படின்றது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. இந்த ட்விஸ்ட்டுக்கு பின்னாடி ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றதும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 வருஷம் என்ன சொன்னாங்க, 62 மில்லியன் கேட்டாங்க ஒரு விமானத்துக்கு. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா 58 மில்லியன் தரோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ 2005 வருஷம் இந்த டீல் வந்து நடக்கலை. அப்புறம் இப்போது கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா 59 மில்லியன் கேட்குறாங்க. இந்த 20 வருஷத்தில் அந்த விமானத்தோட ஏர்ஃப்ரேம் அப்படின்றது 30% தான் இருக்குது. இந்த விமானத்துக்கு 59 மில்லியன் கேட்குறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கூடுதலாக ஏவுகணைகளும் தரோம், அது கூடவே என்ஜின்ஸும் தரோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் 30% ஏர்ஃப்ரேமுக்கு இந்த அளவுக்கு நம்ம விலையை கொடுக்கணுமா அப்படின்றது அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். அதனால் இதில் சில டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பேச்சுவார்த்தையின் மூலமாக நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு பக்கம் கத்தார் ஸ்ட்ராங்காக இதோட விலையை குறைக்காமல் வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் இந்த மிராஜ் 2000 போர் விமானங்களை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபண்டிங் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக சீனா கிட்டேருந்து. ஸோ நம்மளால நிறைய பேருக்கு தெரியும் பாகிஸ்தானால் வந்து இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் டக்குலாம் போர் விமானங்களை வாங்கிட முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது, லோன் எடுத்து தான் வாங்க முடியும். அந்த சிச்சுவேஷனில் இவங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி அவங்களுக்கு. பாகிஸ்தானுக்கு லோன் தந்து இன்னமும் அவங்களை அடிமையாக்கலாம். இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய விமானங்களை வரவிடாமல் அவங்க தடுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் இந்த 2 கண்ட்ரிஸும் இந்த விமானங்களை வாங்குறதுக்கு முனைப்பு காட்டுறாங்க அப்படின்றத அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் கத்தார் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராங்காக இந்த விமானத்துக்கு இந்த ப்ரைஸு தான் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்க. பட் நம்ம இந்த விமானங்களை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் 2 விதமான நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான விமானங்கள் வந்து இருக்காது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று நம்மளோட எதிரிகள் கிட்ட நம்மளோட அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதே சமயம் இதுக்கான காஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். கன்ஃபார்ம்டு இதோட காஸ்ட் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சிச்சுவேஷனை வந்து கத்தார் நல்லா உணர்ந்துருக்காங்க. ஸோ இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எப்படி நம்ம நெகோஷியேட் பண்ணி வெளியே கொண்டு வரோம் அப்படின்றது தான் முக்கியமான மேட்ரே. ஆனால் இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை ரொம்பவே முனைப்பாக இருக்காங்க. காசு அதிகமாக செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சரியான நேரத்தில் இந்த விமானங்கள் வந்து சேரணும் அப்படின்றதுல குறிக்கோளோடு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேஜஸ் அப்படின்ற போர் விமானம், இந்த போர் விமானத்தை நம்ம 200 அப்படின்ற நம்பரில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 200 போர் விமானங்கள் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஆர்டர் பண்ணோம். அந்த அளவுக்கு நம்ம ஆர்டர் பண்ணுறோன்றப்ப அதில் எவ்வளோ தூரம் இந்த டெஸ்பிரசி, அதாவது இந்திய விமானப்படைக்கு விமானங்கள் தேவை அப்படின்றது தெரியுது நமக்கு. தேஜஸ் மார்க் 1 ஏலே நம்ம இந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வெளிப்படையாக காட்டுது. இன்னும் மார்க் 2 வந்து வரவே இல்லை. மார்க் 2 வந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 200 போர் விமானங்கள் ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏஎம்சிஏ வந்துச்சுன்னா அதுலேயுமே கிட்டத்தட்ட மார்க் 1ல் மட்டும் 5 ஸ்குவாட்ரனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஹால் நிறுவனத்துக்கு. அப்புறம் மார்க் 2ல் ஒரு 5 ஸ்குவாட்ரனு, அதில் ஒரு 200 போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் உள்நாட்டில் நம்ம விமானங்கள் உருவாக்குறோம் பார்த்தீங்களா, தேஜஸ் மார்க் 1A, மார்க் 2, ஏஎம்சிஏ, இந்த 3 விமானங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 600 அப்படின்ற எண்ணிக்கையில் இன்னொரு 7 வருஷத்தில் இந்திய விமானப்படை ஆர்டர்ஸ் கொடுத்துரும். இன்னும் 7 வருஷத்தில். பட் இந்த 7 வருஷத்தில் ஆர்டர் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். இந்த விமானங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேரும். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷத்தில் ஏஎம்சிஏவோட ஃபஸ்ட்டு வேரியண்ட்டு நமக்கு இண்டக்ஷனுக்கு வந்துடும், செகண்ட் வேரியண்ட்டு ப்ரொடக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிராஜ் 2000 போர் விமானங்களை நம்ம 2035 வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த 35 வரைக்கும் இந்திய விமானப்படை வந்து ஆன் பேப்பர் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்திய விமானப்படையோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விமானப்படை இப்போ தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளோட 2 எதிரிகளை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்திய விமானப்படை இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வீக்காக இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டான ஒரு விஷயம். நீங்கள் விமானப்படைகளோட நம்பர்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு பேச முடியாது. அவங்ககிட்ட எத்தனை விமானம் இருக்குது, நம்மகிட்ட எத்தனை விமானம் இருக்குது அப்படின்னு. இந்த விமானப்படைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்குது. எத்தனை ஏவேக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பேசணும், எத்தனை ஏவேக்ஸ் இருக்குது அப்படின்றத பேசணும், டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் எத்தனை இருக்குது, அதில் மீடியம் எத்தனை, ஹெவி எத்தனை, ஸ்ட்ராட்டஜிக் லிஃப்டர் எத்தனை, அப்புறம் ஃபைட்டர் ஜெட் எத்தனை இருக்குது, ஃபைட்டர் ஜெட்டில் எத்தனை ஸ்டெல்த் இருக்குது, எத்தனை பாம்பர்ஸ் இருக்குது, எத்தனை போர் விமானங்களில் ரொம்ப ஹைடெக் ரேடார், அதாவது நம்மளோட பழைய பிஇஎஸ் ரேடார் இல்லாமல் ஏஇஎஸ் ரேடார் இருக்குது. அந்த ஏஇஎஸ் ரேடாரில் எத்தனை டிஆர்ஐஆர் மாடியூல் இருக்குது. அப்புறம் ஏவுகணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் டு ஏர் வேரியண்ட்டில் எந்தெந்த ரேஞ்சில் ஏவுகணைகள் இருக்குது, அதோட கில் ரேஷியோ என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட மினிமம் கில் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே அந்த ஏவுகணையை நீங்கள் எதிரியை நோக்கி அனுப்பிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் எதிரிக்கு டெத்து தான் அப்படின்றது அந்த ஏவுகணையோட மினிமம் கில்
ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்றது ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸை கொண்டது தான் ஒரு விமானப்படையோட சக்தியை வந்து நம்ம முடிவு பண்ணுறது. இது வந்து நான் ஜஸ்ட் லைக் தட் மெஷின்ஸை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன். மெஷினை தாண்டி எத்தனை விமானப்படை கூட அந்த நாட்டோட விமானப்படை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு, எந்தெந்த சினாரியோவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு, அந்த விமானப்படையோட பைலட்ஸுக்கு என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எவ்வளவு தூரம் அந்த விமானப்படை அதுக்கிட்ட இருக்கக்கூடிய விமானங்களை பறக்க வச்சு சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு, எத்தனை சார்ட்டிஸ் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் வந்து மேன் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஒரு விமானப்படை சக்தி வாய்ந்ததா இல்லை இன்னொன்று சக்தி வாய்ந்ததா அப்படின்றத நம்ம பேச முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இன்னும் டீப்பாக போகணும் அப்படின்னா டெரெயின்லாம் வச்சு நம்ம பேசணும். இப்போ நம்மளோட எதிரியான சீனா கூட நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற டெரெயின் வேறு. ஆனால் நம்மளோட எதிரியான பாகிஸ்தான் கூட நம்ம சண்டை போடுறோம்னா அங்கே இருக்கிற டெரெயின் வேறு. 2 டெரெயினுக்கும் வேறு வேறு விமானங்கள் பயன்படும், வேறு வேறு டாக்டிஸ் பயன்படும். அதெல்லாம் நம்ம பேசணும். அப்போ அந்த டாக்டிஸ் வரப்போ அவன் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறான், நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் பேசணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா 42 ஸ்குவாட்ரன் தான் நமக்கு வேணுமா, இல்லை அதுக்கும் அதிகமாக வேணுமா, இல்லை அதுக்கும் கம்மியாக வேணுமா அப்படின்றதே ஒரு டிபேட் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 41 ஸ்குவாட்ரன் அப்படின்றது அது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ண ஒரு விஷயம். இப்போ இருக்கிற டெக்னாலஜின்றது மாறிடுச்சு. ஏஏசி ரேடார் டெக்னாலஜி வந்திருக்கு, ஸ்டெல்த் டெக்னாலஜி வந்திருக்கு, நம்மளோட எதிரிகள் கிட்ட ஹைடெக் போர் விமானங்கள் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம 41 ஸ்குவாட்ரன் தான் வேணுமா, அப்போ 41 ஸ்குவாட்ரன் இல்லை அப்படின்னா நம்மளோட விமானப்படை வந்து நம்மளோட எதிரிகளை சமாளிக்க முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரக்கூடாது. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம். வெறும் 20 ஸ்குவாட்ரனை வச்சுட்டு 2 எதிரிகளையும் நம்ம பொழந்தெடுக்கலாம். இல்லை அப்படின்னா 60 ஸ்குவாட்ரனை ஃப்யூச்சரில் நம்ம உருவாக்கிட்டு அந்த 60 ஸ்குவாட்ரனை வச்சும் எதிரிகள்கிட்ட நம்ம அடி வாங்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். யாராலையும் எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது மாடர்ன் வார்ஃபேரில். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த காணொலியில் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விமானப்படைக்கிட்ட போதுமான அளவுக்கு விமானங்கள் இல்லை. அந்த விமானங்களை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்கே இருந்தாவது இந்த செகண்ட் ஹேண்ட் விமானங்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் மிராஜ் 2000 டீல் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயம் மிராஜ் 2000 செகண்ட் ஹேண்டில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்றப்ப இந்த விமானத்தோட விலை அப்படின்றதும் அதிகமாக தான் இருக்குது. அதற்கான காரணம் இந்த ஜியோ பாலிட்டிக்கல் ரீசன்ஸு. ஸோ விலைன்றதும் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த விமானத்தை நம்ம வாங்கி தான் ஆகணுன்றதுக்கான சூழ்நிலைன்றது உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவின் மூலமாக புரிய வந்திருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.